ஃபேன் மட்டும் 120 இயர்ஸ் ஓல்டு ஃபேன். இது ஒண்ணுதான் இந்த வீட்டுக்கே ஓடும். இந்த வீட்டுக்கே உள்ள ஒரே ஃபேன். அப்போ அந்த காலத்துல இது மட்டும்தான் இருக்கும். ஓகே, வேற எங்கேயுமே நமக்கு இல்ல. இது இன்னும் ஓடுது. ஓ, ஃபேனுக்கான ஸ்பீடு எப்படியா? இந்த ஹால் ஃபுல்லா காத்து வரும் இந்த ஒரு ஃபேன்ல. அப்பா, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் இங்கதான் படுக்கிற இடம். நம்ம படுக்கிறது எல்லாமே இங்கதான் படுப்போம். இங்கதான் சாப்பாடு, இங்கதான் படுக்கை, படுக்கிறது இங்கதான். அதாவது இது ஃபங்க்ஷன் அப்போ சாப்பாடு, நம்ம சாப்பிடுறது அடுப்படியில், கிச்சன் ஏரியால. நிறைய பேர் கூடும்போது கூட்டமா இருக்கும்போது சாப்பிடுறதுக்கு. அப்போ இந்த ஃபேன் ஒரு மோர் தென் 125 இயர்ஸ் ஆகுது. அதாவது எலக்ட்ரிசிட்டின்னு ஒண்ணு கண்டுபிடிச்ச காலத்துல வந்த ஃபேன். இந்த கம்பெனி எல்லாம் கூட இல்ல, பட் இன்னும் இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. எப்படி நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, 1 2 3 4 5 ஃபுல் ஸ்பீடு. பட் இந்த ஒரு ஃபேன் இந்த ஹால் ஃபுல்லா காத்து வரும். அப்ப அந்த காலத்துல இந்த ஒரு ஃபேன் தான் இருந்துச்சு நம்ம வீட்டுல. ஓகே, 120 வருஷம் ஃபேனு ஸ்லோவா சுத்த ஆரம்பிச்சு கடகடான்னு எப்படி சுத்துது பாருங்க ஸ்பீடால. அதோட ரெக்க நீளமா இருக்கு. சோ காத்து நல்லா வருது. சூப்பரா போய் கூட்டிட்டே இருக்கு ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமா. அந்த ஸ்பீடு கூடுற டியூரேஷனே கரெக்டா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா. இப்ப நம்ம இப்ப இருக்கிற ஃபேன்லாம் டக்கு டக்குன்னு ஸ்பீடு வந்துரும். ஆனா சீக்கிரமா அந்த ஸ்பீடு வேரி ஆயிடுது, ரிப்பேர் ஆயிடுது. ஆமா, இது பை காட்ஸ் கிரேஸ் எங்களோட இருக்கு. கரெக்ட். ஃபேன் 120 வருஷம் ஃபேனை போட்டு அது கீழே எப்படி இருக்கு? சில்லுன்னு இருக்கு. ஏசியே தேவையில்லை. ஏசி மாதிரி தான் இருக்கு. ஃபேன் போட்டோன்னா இன்னும் சில்லு, ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஃபீல் ஆகுது, சில்னஸ். இது இப்ப உள்ள ஃபேன் எல்லாமே சினிமாவுக்காக போட்டது. அவங்க கேட்பாங்க. அதாவது ஈஜிப்ட் மார்பிள், பெல்ஜியம் கிளாஸ், இதெல்லாமே இறக்குமதி பண்ணிருக்காங்க. ஆமா.